நேத்தைக்கு நானும் என் கூட வேலை செய்கிறவங்களும் சேர்ந்து இங்கிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் இருக்கும். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா திடீரென ஒரு கேள்வி கேட்டாங்க. அன்னை மரியாள் யாரு? அவங்க இயேசுவின் மனைவியா என்று. என்ன அண்ணா இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்க? இயேசுவின் தாய் தான் அன்னை மரியாள் என்று சொல்லி அவருக்கு புரிய வைத்தேன். நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்கும் ஜீசஸை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டும் அவங்க ஜீசஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்கன்னு. அப்படி இல்லைங்க. இன்னும் இந்த பைபிளை பற்றி நல்லா தெரியாமல் ஜீசஸை பற்றி நல்லா புரிஞ்சிக்காம அநேகர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவர் கடலூர்ல இருந்து வந்து இங்கே வேலை செய்கிறார். கொஞ்சம் தாண்டி என்கிட்ட கொஞ்சம் கூட இந்த பைபிளை பற்றி சொல்லித்தாங்க என்று கேட்டார். தேவன் வானத்தையும் பூமியையும் எப்படி உண்டு பண்ணினார்? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் எப்படி அவர் சிருஷ்டித்தார்? பாவம் எப்படி இந்த பூமியில வந்தது? அந்த பாவத்திலிருந்து மீட்க தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். ஆனால் 3ஆம் நாள் அந்த மரணத்தை ஜெயமாக அவர் மாற்றினார். அவர் மீண்டும் வருவேன் என்று சொன்னார். அதே போல மீண்டும் வருவார் என்று சொல்லி அவருக்கு நான் புரிய வைத்தேன். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா நீங்க கோவிலா ஏறி இறங்கி இருக்கலாம், பரவாயில்ல அண்ணா. எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை உங்க வாழ்க்கையில சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உங்க பாவங்களை அறிக்கையிடுறீங்களோ அப்பதான் இந்த பாவங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி கொடுத்தேன். எனக்கு அருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவோம். இது நம்முடைய கடமை. ஆமென்.